எனக்கு டே பார்த்தீங்கன்னா 5:30க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்திரிச்சு வந்து நைட்டே வந்து நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். பெரியவனும் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தான். அவனுக்கு தேவையானதை எடுத்து கொடுத்துட்டு நானும் அரிசி தண்ணியில் போட்டு நானும் போயிட்டு நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு ஒரு பக்கம் சாப்பாடு பால் காய்ச்சிட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் வறுத்துட்டு இருந்தேன் அவனுக்கு லஞ்சு கொடுத்து விட்றதுக்கு. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு தான் லஞ்சுக்கு பாப்பா கொடுத்து விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நான் பால் பொங்காதுன்னு நினச்சிட்டு நான் அடுத்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். அது ஏன் நேரம் என்னமான்னு தெரில. இன்றைக்கி பால் பொங்கி ஊற்றிடுச்சு. நேற்று தான் ஃபுல்லாக விலைக்கு கழுவணும் அடுப்பு, மறுபடியும் எல்லாம் பொங்கிடுச்சு. தென்னு பக்கத்தட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு டீ ஊற்றி வச்சுட்டு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு விசில் வந்துச்சு, அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு வெளியில் போட்டிக்கா போகலான்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனால் ஃபுல்லாக தவக்கலையாக கிடந்துச்சு. எனக்கும் என்ன செய்கிறதுனே தெரில. சரினா அதெல்லாம் தொடப்பத்தை வச்சு அடித்து முடுக்கி விட்டு உள்ளே வந்துட்டு டீக்கு கொஞ்சோண்டு இஞ்சி தட்டி போட்டு அதுக்கப்புறமா லெமன் சாப்பாட்டுக்கு லெமன் புழிஞ்சு எடுத்துகிட்டு கடலைப்பருப்பு எடுக்கலான்னு சொல்லிட்டு செம்படை எடுத்து இன்றைக்கி மேலேருந்து கீழே விழுந்துருச்சு. சரி இன்றைக்கி டே சரியில்லைன்னு சொல்லிட்டு ரக்ஷுக்கு வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு தாட்டி விட்டேன். இப்போ 11 மணி போல் எனக்கு பயங்கரமாக தலைவலியாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் டீ வைக்கலான்னு சொல்லிட்டு டீ வச்சுட்டு டைனிங் டேபிள் வந்து உட்காரலான்னு உட்காந்தா நம்ம பட்டு பையன் எப்படி